கடந்த 7 நாட்களாக எங்கள் எல்லாருடைய கவனமும் எதில் இருந்தது? இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டவர். பிறகு அவருக்கு மேலே விசாரணைகள், வழக்கு, பிணை கிடைக்குமா கிடைக்காதா, பிறகு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டது, எதிர்க்கட்சிகள் வீதியில் இறங்கி போராடினது என்று சொல்லி எங்கள் எல்லாருடைய கவனமும், அனைத்து ஊடகங்கள், அனைத்து மக்களுடைய கவனமும் அங்கே தான் இருந்தது. தானே? அப்போ நாங்கள் எல்லாரும் இங்கே கவனம் செலுத்தி இந்த செய்திகளையே அவதானித்து கொண்டிருக்கும் போது இலங்கை போலீஸை சேர்ந்த ஒரு பிரிவு, ஒரு டீம், ஒரு விசேட அணியும் இலங்கை குற்றப்புலனாய்வு பிரிவை சேர்ந்த இன்னும் ஒரு ஸ்பெஷல் அணியும் சேர்ந்து இந்தோனேசியாவுக்கு போயினோம். அங்கே ஒரு ஸ்பெஷல் நடவடிக்கைக்காக, அதாவது 7 days ஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய மாதிரி 7 நாள் நடவடிக்கை என்று சொல்லி ஒரு 7 நாள் நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்கின்றார்கள். இந்தோனேசியா போலீஸோடையும் சேர்ந்து, அதே நேரம் சர்வதேச போலீஸோடையும் சேர்ந்து, இந்த முத்தரப்பும் சேர்ந்து கடுமையான தேடுதல் வேட்டையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்தோனேசியாவில். அந்த 7 நாள் ஆப்ரேஷனுடைய இறுதி நாள், மிக முக்கியமான நாள், இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இலங்கையில் மிக 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 தேடப்படுற ஒரு மோசமான குற்றவாளி கெஹல் பத்ர பத்மேயும் அவரோட சேர்த்து இன்னும் ஒரு 5 பேருமாக மொத்தம் 6 பேர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கையினுடைய வரலாற்றில் இது ஒரு மிக மிக முக்கியமான நாள் என்று சொல்லப்படுகிறது. இலங்கையினுடைய போலீஸ் வரலாற்றிலையும் சொல்லலாம், குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய வரலாற்றிலையும் சொல்லலாம், இந்த அரசாங்கத்தினுடைய வரலாற்றிலையும் இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். ஏனென்று சொன்னால், வெளிநாடுகளில் ஏராளமான இந்த பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்கள் பதுங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு நாளுமே செய்திகளில் வந்துகொண்டே இருக்கும். வெளிநாடுகளில் பதுங்கி இருந்து அங்கிருந்து கட்டளை வழங்கி இலங்கையில் வந்து துப்பாக்கிச்சூடு என்று சொல்லி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் பிறந்ததுக்கே இதுவரைக்கும் 80க்கும் மேற்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இலங்கையில் பதிவாகி இருக்கிறது. இந்த 80க்கும் மேற்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் பெரும்பாலும் நடத்தப்பட்டது இந்த வெளிநாட்டில் இருந்து ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட இந்த குரூப்பால் தான். இவர்கள் இங்கிருந்து காசை அனுப்பி இங்கிருந்து அவரை போடு இவரை போடுன்னு சொல்லி தகவல்களை கொடுக்கிறது, கட்டளையை கொடுக்கிறது. பிறகு இலங்கையில் இருக்கிறார்கள் வந்து அந்த காசை வாங்கி கொண்டு செயல்படுறது. எனவே இந்த குற்ற கும்பல்களினுடைய ஒரு தலைவன் அல்லது ஒரு முக்கியமான நபர், இனியிலண்ட மோஸ்ட் வாண்டட் என்று சொல்லுவோம் தானே, அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் கெஹல் பத்ர பத்மே. அவர் உட்பட இன்னும் 5 பேர், மொத்தமாக 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் வந்து பெண். சரி, இந்த கெஹல் பத்ர பத்மே பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வருட தொடக்கத்தில் நடந்த கணேமுல்ல சஞ்சீவவினுடைய படுகொலை, நீதிமன்றத்துக்குள் வச்சு நடந்த கணேமுல்ல சஞ்சீவவினுடைய படுகொலையினுடைய பிரதானமான சூத்திரதாரி, அந்த கொலையை வந்து ஏற்பாடு செய்தவர், அதற்கு வந்து நிதி உதவி வழங்கினவர் என்று சொல்லி சகல குற்றச்சாட்டுகளும் வந்து கெஹல் பத்ர பத்மே மேலதான் சுமத்தப்பட்டிருக்கிறது. எனவே அவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த கணேமுல்ல சஞ்சீவவினுடைய படுகொலை மட்டுமில்லாமல் அதுக்கு பிறகு நாட்டில் நடந்த பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், பல சம்பவங்களை வந்து விசாரித்து கொண்டு வரைக்குள்ள இங்கிருந்து தான் கட்டளைகள் போயிருக்கு. அப்போ வந்து துபாயிலிருந்து இயங்கியதாக சொல்லப்பட்டது. அவர்கள் எல்லோருமே துபாயிலிருந்து செயல்பட்டார்கள் என்று சொல்லி, அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணேமுல்ல சஞ்சீவவினுடைய படுகொலை நடைபெற்ற அந்த நாளில் வந்து அதில் கைது செய்யப்பட்ட டில்ஷானாக இருக்கலாம் அல்லது செவ்வந்தியாக இருக்கலாம், எல்லோருமே வந்து இந்த கெஹல் பத்ர பத்மையுடன் தொலைபேசியில் தொடர்பில் இருந்தார்கள். வாட்ஸ்அப்பில் வந்து சட் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவரோட கலைச்சு தான் அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி நிறைய தகவல்கள் வெளியாகி இருந்தன. அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வந்தியினுடைய போஸ், இவர் தான் செவ்வந்தியினுடைய போஸ். இன்றைக்கு வந்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கார். எனவே இனி விரைவாகவே தெரிய வந்துடும் செவ்வந்தி எங்கே என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், செவ்வந்தி காணாமல் போனது, அவ ஏதோ ஒரு நாட்டுக்கு தப்பி போனாவா அல்லது இலங்கைக்குள்ளே எங்கேயாவது மறைஞ்சிருக்கிறாவா, அவாக்கு என்ன நடந்தது என்று சொல்லி கெஹல் பத்ர பத்மேக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். எனவே அவரை கைது செய்த பிறகு இந்த தகவலும் வெளியில் வரும். ஏனென்று சொன்னால், இலங்கை போலீஸுக்கும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கும் இந்த தண்ணி காற்றுன்னு சொல்லுவோம் தானே, அதே மாதிரி தண்ணி காட்டுற மாதிரி இந்த செவ்வந்தியினுடைய மறைவு, செவ்வந்தி காணாமல் போனது ஒரு அப்படியான ஒரு சம்பவமாக இருக்குது. போலீஸும் தேடி 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 பார்க்குது, எத்தனையோ தேடுதல் வேட்டை நடத்தினாலும் இந்த வரைக்கும் கைது செய்ய முடியலை. இப்போ கெஹல் பத்ர பத்மே கைது செய்யப்பட்டதன் காரணமாக இனி செவ்வந்தியும் வெளியில் வருவான்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கெஹல் பத்ர பத்மே என்று சொல்லப்படுற ஆள் வந்து வெளிநாட்டில் மறைஞ்சிருந்து கொண்டு இலங்கையில் குற்றச்செயல்களில் ஈடுபடுறதும், ஆக்களுக்கு காசு அனுப்பி குற்றச்செயல்களை செய்விக்கிறதும் என்று சொல்லி ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறது மட்டுமல்லாமல், பிறகு இலங்கையில் இருக்கிற ஒரு சில ஊடகங்களுக்கு, யூடியூப்களுக்கு போன் பண்ணி பேட்டி கொடுக்கிறது. பேட்டி கொடுத்து தன்னுடைய வீரதீர செயல்களை வந்து விளங்கப்படுத்துறது, தன்னை ஒரு ஹீரோ மாதிரியே காட்டிக்கொள்வது, இடைக்கிட வந்து தன்னுடைய சொந்த கதை, சோ கதை எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்ட சம்பவத்தை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்படி இருந்த போதும் குற்றவாளி என்றால் குற்றவாளி தான். சர்வதேச போலீஸருக்கு தானே, இன்டர்போல் போலீஸ், அவர்களால் வந்து ரெட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஆபத்தான குற்றவாளிகள் தான் இவர்கள். எனவே இவர்கள் மிக விரைவில் நாட்டுக்கு கொண்டு வரப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது.
பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து இந்தோனேசியாவினுடைய தலைநகர் ஜகார்த்தா இருக்குதானே, ஜகார்த்தாக்கு பக்கத்தில் வச்சு தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு அந்த ஏரியாவில் வச்சு தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ வந்து ஜகார்த்தா மெட்ரோபோலிஸ் இருக்குதானே, அவர்களிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் வந்து முதல்கட்ட விசாரணைகள், ஆரம்பகட்ட விசாரணைகளை நடத்துவார்கள். அதுக்கு பிறகு இலங்கை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் மிக விரைவில் நாட்டுக்கு கொண்டு வரப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்றைய நாள் வந்து இலங்கையினுடைய வரலாற்றில் மிக மிக முக்கியமான நாள். ஒரு 7 நாள் கூட்டு நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டு, ஒரு அதிரடியான நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டு இந்த பாதாள உலக கும்பல்கள் வந்து பெரும் எண்ணிக்கையில் கைது செய்யப்படுறது இதுதான் முதல் தடவை. ஏற்கனவே அங்கங்க ஒரு ஆள் 2 பேர் என்று சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆட்கள் போய் வெளிநாட்டில் மறைஞ்சிருக்கிற ஆட்கள் வந்து வேற வழி இல்லாமல் எத்தனை நாளைக்கு வெளிநாட்டில் போய் மறைஞ்சிருக்கிறது, விசா பிரச்சனை இருக்குது, வேலை பிரச்சனை இருக்குது, சாப்பாடு காசு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நெடுக ஒழிச்சிருக்கலாமா வெளிநாட்டில் போய், இல்லை தானே? அப்போ ஒழிச்சிருந்து போட்டு வேற வழியே இல்லாமல் தாங்களே வலிக்கிட்டு வாரது, ஏதாவது கள்ள பாஸ்போர்ட்ல அந்த மாதிரி வலிக்கிட்டு வாரது, வந்து கட்நாயக்கால வந்து பிடிபடுறது, இந்த மாதிரி நிறைய பேர் பிடிபட்டிருக்கணும். இந்த வருஷத்திலே வந்து நிறைய பேர் பிடிபட்டிருக்கணும். அந்த வகையில் இந்த ஒரு கூட்டு ஆபரேஷன் மூலம் பெரும் எண்ணிக்கையிலான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டது இதுதான் முதல் முறை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய பிரதானமான வாக்குறுதி, நாட்டில் வந்து இந்த பாதாள உலக கும்பல்களை வந்து ஒழிச்சு கட்டுவோம் என்று சொல்லி அந்த நடவடிக்கையினுடைய மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக இது பார்க்கப்படுது. இது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய அந்த அரசியல், இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய அரசியலை வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கை வந்து இன்னும் ஆழமாக மக்களுடைய மனங்களில் பதிக்கப்படுது. போன வெள்ளிக்கிழமை ரணில் விக்ரமசிங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களுடைய இந்த கைது என்று சொல்லி ஒரு கிழமைக்குள்ளேயே வந்து அடுத்தடுத்து 2 சம்பவங்கள் நடந்தது. அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை காப்பாற்றி கொண்டு வாரார் என்றதுக்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பாதாள உலக கும்பல்கள் என்றது, அவர்களுடைய கொலை சம்பவங்கள் என்றது இலங்கையில் ஒரு புற்றுநோய் மாதிரி, உண்மையில ஒரு புற்றுநோய் மாதிரி. இன்றைக்கு நேட்டா இத்தனை வருஷ கணக்காக இருந்தோண்டு அவரை சொல்றது, இவரை சொல்றது, சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுறது, போதைப் பொருள் கடத்தல் என்று சொல்லி. எனவே இவர்கள் வந்து முற்றுமுழுதாக இல்லாமல் ஆக்கப்படணும். அப்பதான் மக்கள் வந்து நிம்மதியாக, பாதுகாப்பாக, சுதந்திரமாக இருக்க முடியும். தமிழடியான் செய்திகளை வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வராக்களுக்கு தெரியும். நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துற விஷயம், நாட்டில் வந்து இந்த ரவுடி கும்பல்கள், இந்த வாழ்வட்டு கும்பல்கள், இந்த ஆவா குழு, கோவா குழு, இது எல்லாமே வந்து அழிச்சொழிக்கப்படணும். மக்கள் வந்து பயம் இல்லாமல் சாமம் 12 மணிக்கும் நிம்மதியாக எல்லா இடமும் போயிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கணும். யாரும் யாருக்கும் பயப்படக்கூடாது. மக்கள் பயப்படுற ஒரே ஒரு விஷயம், அது சட்டமாக தான் இருக்கணும். சட்டத்துக்கு கட்டுப்பட்டு சட்டத்துக்கு பயந்து வாழணுமே தவிர மற்றும்படி அவருக்கும் இவருக்கும், அந்த ரவுடிக்கும் இந்த ரவுடிக்கும் பயந்து வாழக்கூடாது. இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அதை அரசாங்கம் ஏற்கனவே பொறுப்பெடுத்து பல நடவடிக்கைகளை, நாங்கள் எல்லாரும் ரணில் விக்ரமசிங்கால கவனமாக இருக்கும்போது பின்பக்கத்தால் வந்து இங்கால ஒரு கூட்டு நடவடிக்கை மேற்கொண்டு இன்றைக்கு அவ்வளோ பேரையும் அப்பி இருக்கின்றார்கள். எனவே மிக விரைவில் இவர்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கெஹல் பத்திர பத்மையுடன் கைது செய்யப்பட்ட மற்றவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆள் வந்து கொமாண்டோ சலிந்த என்று சொல்லி, உங்களுக்கு தெரியும் அந்த பேர், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கள். கெஹல் பத்திர பத்மையினுடைய உதவியாளர் தான் இந்த கொமாண்டோ சலிந்த என்றது. அவருடைய மேற்பார்வையின் கீழே இலங்கையில் இராணுவத்திலிருந்து தப்பியோடிய 18 முன்னாள் இராணுவ வீரர்கள் சொல்ல முடியாது, இராணுவ சிப்பாய்களை வந்து, ஏனென்றா பாதாள உலக குழுவில் போய் சேர்ந்து போதைப் பொருள் கடத்துறதும் சுடுறதும் என்றா பின்ன அவர்களை வீரர்கள் என்று சொல்லுவான் தானே. எனவே இராணுவ சிப்பாய்கள், முன்னாள் இராணுவ சிப்பாய்கள் 18 பேரை வந்து தன்னுடைய குழுவில் சேர்த்து வச்சு அவர்களை வச்சே கொலை சம்பவங்களில் ஈடுபட்டாராம் என்று சொல்லி கொமாண்டோ சலிந்த அவரும் கைது செய்யப்பட்டிருக்கார். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பெக்கோ சமன் என்று சொல்லி ஒரு ஆள், பெக்கோ சமன், அவர் மிக மோசமான ஒரு குற்றவாளி தான். அவர் கைது செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் அவருடைய மனைவியும் 3 வயது குழந்தையும் கைது செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த குழந்தை பிள்ளை என்ன பாவம் செய்துச்சோ தெரியாது, இந்த ஆளுக்கு வந்து பிள்ளையா பிறந்த என்று சொல்லி இப்போ அந்த பிள்ளையும் சேர்த்து கைது செய்திருக்கிறார்கள். இந்த பெக்கோ சமனினுடைய மனைவியினுடைய பேர் வந்து சஜிகா லக்ஷானி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சஜிகா லக்ஷானி என்று சொல்லி அவாவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பானந்துர நிலங்க என்று சொல்லி இன்னும் ஒரு ஆள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி தெம்பிலி லஹிரு என்று சொல்லி இவர்கள் எல்லோருக்குமே வந்து இன்டர்போல் போலீஸால ரெட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகின்றது. எனவே இவர்களுடைய கைது மிக மிக முக்கியமான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. இனி இலங்கையில் வந்து இந்த பாதாள உலக குழுக்களினுடைய அட்டகாசங்கள், இந்த துப்பாக்கிச் சூடுகள் எல்லாம் வந்து படிப்படியாக குறையும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த பழமொழி இருக்குத்தானே, அந்த எரிகிறத புடுங்கினா கொதிக்கிறது அடங்கும் என்று சொல்லி. அதே மாதிரி இவர்கள் எல்லோரும் கைது செய்யப்படும் போது இனி வந்து வெளிநாட்டிலேருந்து காசு வராது, வெளிநாட்டிலேருந்து கட்டளை
இவர்களை வராது. அதால் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆக்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய ஆக்கள் வந்து பொதுவாக அந்த ஸ்லீப்பர் செல்லுகள் என்று சொல்லுவோம். அவர்களுக்கு வந்து கட்டளை கிடைச்சா மட்டும்தான் அவர்கள் செயல்படுவார்கள். மற்றபடி தங்களோட வரல பேசாமல் இருப்பார்கள். எனவே இவர்களை கைது செய்து இவர்களை வந்து விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கும் போது இவர்கள் நிறைய உண்மைகளை கக்குவார்கள். இவர்களை வச்சுக்கொண்டு அங்கே ஓடி ஒளிச்சாக்கள், மறைஞ்சிருக்கிறார்கள், அங்கே ஆயுதங்களை பதுக்கி வச்சுக்கிறார்கள் சொல்லி இன்னும் நிறைய பேர் வந்து கைது செய்யப்படுவார்கள். அதில் மிக முக்கியமான ஆள் வந்து செவ்வந்தி. எனவே செவ்வந்தி இதுக்கு மேலேயும் ஒழிச்சிருக்க முடியாது, வெளியில வந்தே ஆகணும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து வரும் நாட்களில் என்னென்ன முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுது என்று சொல்லி. எனவே பொதுமக்களாகிய எங்களுடைய விருப்பம் என்னன்னு சொன்னா, இந்த ரவுடி கும்பல்கள், இந்த பாதாள உலக குழுக்கள், இந்த சட்டவிரோத குழுக்கள் எல்லாருமே வந்து அழிச்சொழிக்கப்படணும், எல்லாருமே வந்து கைது செய்யப்படணும். அது தெற்கில் இருந்தாலும் சரிதான், வடக்கில் இருந்தாலும் சரிதான், கிழக்கில் இருந்தாலும் சரிதான். ஓம் தானே.